இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்ட்டான குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 2 பட்டை 2 கிராம்பு 1 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் குருமிளகு 10 சின்ன வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் 5 பூண்டு 1 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இதை ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ண குடலை சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் அலாசி அந்த தண்ணியை ஊற்றுனது அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி தூளும் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்திக்கோங்க. நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திருக்கேன். இப்போ 3 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 விசில் விட்டு எடுத்திங்கன்னா குடல் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு சுண்ட வச்சிங்கன்னா கிரேவி ரெடி ஆயிருங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.